இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 8:26 ஆவியானவரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். Spirit himself makes intercession for us. பாருங்க, ஆவியானவரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம ஜெபம் வல்லமை நிறைந்த ஜெபம்தான். நிறைய முறை கேட்கப்படுவதில்லை என்ற ஒரு பயம், கலக்கம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் திருமறை சொல்லுகிறது, ஆவியானவரும் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி. நமக்கு துணை ஆவியானவர் தான். நமக்கு துணை ஆவியானவர் நமக்கு ஜெபிக்கிற ஜெபந்தான். நம் வழிமாறி போகும்போது, தடுமாறி போகும்போது, கஷ்டங்களை சந்திக்கின்ற பொழுது நம் தனித்த அல்ல, ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட வருகிறார். ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் நமக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு பிரேயர் சப்போர்ட் இந்த ஆவியானவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். மிக நிறைய முறை தனிமையில என் ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி கலங்க நிக்கிறோம்ல. ஆனா இந்த காலை நேரத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை, நீ மட்டும் அல்ல, ஆவியானவரும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த ஜெபம் நிச்சயமாய் பிதாவினுடைய சமூகத்தை எட்டும். நாம் கலங்கி நிற்கும் போது நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர், நம்மை தூண்டு வைக்கிற ஆவியானவர், நம்மை வழிநடத்துகிற ஆவியானவர் நாம் சோர்ந்து விடாதபடி நமக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ஜெபம் பிதாவை அசைக்க செய்யும். நிச்சயமா நமக்கு பதில் கிடைக்க வழிகளை உருவாக்கும். நீங்க சோர்ந்து நிக்கிறோம்ல, கலங்கி நிக்கிறோம்ல, நம் வாழ்க்கையில வந்த காரியங்கள், சுகவீனங்கள், பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், துர்ச்செய்திகளை கண்டு கலங்கி நிக்கிறோம்ல, பயப்படாதீங்க. நமக்கு துணையாய் ஆவியானவர் கூடவே இருக்கிறார். அவர் நம்மை நடத்த முடியும், நம்மை பலப்படுத்த முடியும், நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ஜெபம் பிதாவை அசைக்க செய்யும். பதில் கிடைத்திரும், வழிநடத்தப்படுவோம். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கவலைப்படாதிருங்கள், நம் தனித்தல்ல, ஆவியானவரும் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா. ஆவியானவரும் எங்களோடு கூட வேண்டுதல் செய்வதற்காய் நன்றியப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துமையா, உங்களுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபை தாரும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நினைவு கூறுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.